ஓம் சக்தி பராசக்தி அம்மா துணையே பக்க துணையாக இருக்கணும் ஆயா ஓம் சக்தி. ஃபஸ்ட்டு வருஷம் இப்போ தாங்க சார் இன்றைக்கி தான் போட போகிறேன் மாலை. நான் அமாவாசை இன்னைக்கு ஒரு அமாவாசைக்கு போய் வந்தேங்க சார். அதனால் எங்கள் பொண்ணு மாலை போட்டு வந்தாதாம்மா பலனு அப்படின்னு சொல்லிச்சிங்க. நான் இப்போ ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், ரொம்ப எழுந்திரிக்கவே முடியல. அப்புறமே வெள்ளிக்கிழமை வேண்டிக்கிட்டு எழுந்திரிக்க முடிஞ்சது. அப்புறம் வெள்ளிக்கிழமை வேண்டுன்னா உடனே சனி ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஆயிடுச்சு உடம்பு. எப்பயுமே எனக்கு ஏழ்மலையான் சாமி இருக்கிறாரு. அப்படி இருந்தும் என்னால் ஒரு வேலையுமே செய்ய முடியல, உடம்பு வலியாக இருந்தது. அம்மாவை வேண்டி நம்ம மாலை போடுறோன்னு வேண்டின பிறகு கை கால் வலி இல்லாமல் நல்லா இருந்தது சார். அதுக்கு பிறகு தான் வந்திருக்கிற மாலை போட. அதுக்காக எங்கள் பொண்ணு தான் நீ வாம்மா இருமுடி கட்டிட்டு வாம்மா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. எந்த நோய் எங்கள் வீட்டுக்காரருக்கு சர்க்கரை நோயின்னு சொல்லிட்டு திடீர்னு 2000 ரூபா செலவாயிடுச்சு. எந்த சர்க்கரை ஏற்கனவே இருக்குது, இப்போ வந்து உப்புன்னு சொன்னாங்க. அந்த உப்பு வைத்தியம் தான் பொல்லாத வைத்தியம். ஆனால் எந்த உடம்பு சரியில்லாமல் நல்லபடியாக வைக்கணும் என் பிள்ளை பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்திருக்குறோம். அம்மா நல்லா அருள் பக்கத்துணையாக இருக்கிறாங்க. நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றுறாங்க. சொத்து சோகம் இல்லைனாலும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றுறாங்க. என் பேர் பெரியசாமிங்க. நான் இப்போ தான் 2-3 வருஷமாக மாலை போட்டு. இப்போ நம்ம எங்கள் வீட்டிலலாம் 18-20 வருஷம் போட்டுட்ருக்காங்க. நான் மட்டும் இந்த வருஷம் 3 வருஷமாக தான் போடுறேன். நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு பக்தியாக போவேன். நான் வந்து 40 வருஷமாக போயிட்டுருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு, குருசாமியாக இருக்கேன். ஆனால் இது திடீர்னு எனக்கு இது இங்கே இந்த வருஷம் ஆரம்பித்து இருந்து செய்யணுன்னு எல்லாம் சொன்னாங்க. அதனால் நான் இந்த கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி இவங்க எல்லோரும் நீங்கள் வந்து தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து தான் இந்த கோவில் கட்டி இதுக்கு ஒரே வருஷத்துலேயே கூடிய சீக்கிரத்துலேயே இந்த கோவில் கட்டினோம். அதனால் மாவட்ட லெவலில் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்களேன்னு கூட சொன்னாங்க. அதனால் நல்லா பாராட்டுங்க. அம்மா நம்பர் காரணம்னா இந்த கோயிலை பொறுத்த வரலும் கடகாலுக்கு ஒரு வண்டி வந்தது. அவங்க வந்து 3-4 வருஷமாக ஒரு ஜேசிபி போடணுன்னு முயற்சி பண்ணாங்க. அவங்களால முடியல. கடகால் வந்து எடுத்தாங்க. எடுத்துட்டு உடனே அவங்க மறுநாளே அவங்களுக்கு வந்து புது ஜேசிபி போடுறதுக்கு ஆயிடுச்சு. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே நாங்கள் 4-5 வருஷமாக பார்த்தோம், 10 வருஷமாக பார்த்தோம் ஒரு மறுவண்டி போடலான்னு முடியல. இந்த தடவை நீங்கள் இங்கே வந்துட்டு போன உடனே திடீர்னு எங்களுக்கு வேறு வண்டி வாங்கிட்டோம். அதனால் இந்த கோயிலுக்கு வேலைக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்தாங்க. புது வண்டி வந்து அது சிறப்பாக இருந்தது. மறுக்க அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் பக்தியாக நன்கொடை கொடுத்தாங்க. நல்லா முஸ்லீமு மற்ற இனத்தை எல்லாருமே ஜாதி பேதம் பார்க்காம நன்கொடை கொடுத்து இந்த கோயில் கட்டுறதுக்கு. அந்த கோயில் கட்டின உடனே இந்த உபத்தலைவராக இருக்கிறது இந்த மாமூடு பையன் தான். நீங்கள் இருந்தால் அதை செய்யணுன்னு சொன்ன உடனே நான் கூடவே இருந்து இதை செஞ்சேன். தலைவராக இருக்கேன், அந்த தம்பி உபத்தலைவராக இருக்கார். அம்மா வந்து நம்மனா கைவிட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. நினச்சது ஒரு காரியம் நடக்குது, அதனால் அம்மா விரும்புகிறாங்க. நாங்கள் அதுக்கு முன்னே ஒரு பஸ் தான் 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. போன தடவை நான் வந்து முயற்சி பண்ணி அவங்களோட சேர்ந்து 3 பஸ்ஸு போனோம். இந்த தடவை 5 பஸ் போகலான் இருக்கோம். பக்தி அந்த அளவுக்கு அம்மா மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் மாலை போடுறோம். இன்றைக்கி இன்றைக்கி தான் மாலை போடுறோம். இன்றைக்கி 5 நாளைக்கு போடுவோம். குடியரசு தின அன்றைக்கி கோயிலில் இருக்கும். வருஷம் அதான் நான் வந்து புதுசு 2-3 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னே போயிட்டுருக்காங்க. பொது தலைவர் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்காரு. உருவடி சரணம் திருவடி சரணம். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தலைவாசல் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் வச்சுருக்கோம். தலைவாசலில் வச்சுருக்கோம். மன்றம் வந்து இப்போ ஒரு 4-5 மாதமாக நாங்கள் ரன் பண்ணிட்டு வரோம். இந்த வருஷம் முதல்ல இங்கே இருமுடி கட்டியிருக்கோம். சுற்று வட்டாரத்துலேருந்து எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் வந்து இங்கே மாலை போடுறாங்க. நீங்களும் வந்து மாலை போடுற மாதிரியா இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நம்பர் கொடுக்குறோம். அதேமாரி நம்ம மன்றத்தில் வந்து அவங்க ஜாதி பிரிவினை அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். எல்லாருமே சமம் தான். அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் தான், எல்லாருமே ஒன்று தான்.
அதனால் வந்து நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். எல்லாத்தையுமே நாங்கள் வந்து யாராக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் நீங்களே போய் விளக்கு ஏற்றுங்க, நீங்களே போய் அம்மாவுக்கு பூ போடுங்க, நீங்களே எல்லாமே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். மற்ற கோயிலில் வந்து மற்ற மன்றத்தில் கூட விடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் மன்றத்தில் வந்து நாங்கள் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்குறதில்ல. எல்லாருமே சமம் தான். அம்மா வந்து அருள்வாக்குலேயும் அதே சொல்லியிருக்காங்க, அனைவரும் சமமாக பாரு, அனைவரையும் சமமாக பாரு அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி எல்லாருமே சமம் தான். நம்ம மன்றத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பேருமே ஒரே மாதிரி தான் நாங்கள் நடத்துவோம். புதுசாக மாலை போடணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன அதுக்கு வழிமுறை எப்படி போடணும், எப்படி நீங்கள் வந்து விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். விரத முறைங்களா? விரத முறை வந்து காலையில் நீங்கள் வந்து முதல் வருஷமாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து மாலை போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. காலையில் 4 மணிக்கு வந்து மாலை போட்டுக்கோங்க. அதேமாரி விரதம் வந்து நீங்கள் மன்றத்துலேயோ இல்லை நீங்கள் எந்த கோயிலில் மாலை போடுறீங்களோ அந்த கோயிலில் படத்தை வச்சு மாலை போடுவாங்க. அந்த கோயிலில் தான் நீங்கள் மாலை போட்டு ஃபஸ்ட்டு விரதமே விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு வேணால் வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்றதா இருந்தாலும் இலையில போட்டு தான் சாப்பிடணும். அதேமாரி ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். விரதமாக இருக்கணும். அம்மாவை நினச்சி அந்த 5 நாள் தான் நம்ம விரதம் இருக்க போகிறோம். அதனால் நம்ம விரதத்தை வந்து நல்லபடியாக கடைப்பிடிக்கணும். பாய் படுக்கைகள்லாம் படுக்கக்கூடாது. அதேமாரி தரையில் படுக்க வேணாம். அம்மாவோட புடவை மஞ்சள் ஆடையோ செவ்வாடையோ ஏதோ ஒன்று விரித்து போட்டு படுத்துக்கலாம். ஆனால் அம்மா வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே 48 நாள்லாம் விரதம் இருக்கணும்னு சொல்லலைங்க. அம்மாவுக்காக ஒரு நாள் விரதம் இருந்தாலும் அது விரதம் தான். அதனால் உங்களால் என்ன முடியுதோ, ஏன்னா அனைவருமே மாலை போடணும், சக்தி மாலை போடணும், அந்த சக்தி வந்து எல்லாத்தையுமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அம்மாவோடைய அருள்வாக்கு. அம்மா வந்து 3 நாள் விரதத்தில் போடலாம், 5 நாள் விரதத்தில் போடலாம், 7 நாள் விரதத்தில் போடலாம், 9 நாள் விரதத்தில் போடலாம். 2 நாள் விரதத்தில் போடக்கூடாது, ரெட்டைப்படை அப்பயும் போடக்கூடாது, 4 நாள் விரதத்திலே போடக்கூடாது. ஒரு நாள் இன்னைக்கு நான் காலையில் போட்டு நாங்கள் இன்னைக்கு பொழுதுனைக்கு விரதம் இருக்கோம்ப்பா, நைட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா தாராளமாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை. சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.